உலகத்துல எந்த ஒரு மனிதனும் நான் நிரந்தரமாய் இந்த உலகத்தில் வாழ்வேன் என்று நினைக்க முடியாது, சொல்ல முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, இதுதான் நமக்கு லைஃப் என்று சொல்லி இந்த லைஃப் பெரிதாக எண்ணிக்கொண்டு இருக்கிறார். இந்த வாழ்க்கைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சத்தியத்தின்படி பார்க்கும் பொழுது இந்த லைஃப் எல்லாம் முக்கியம். இன்னொரு வாழ்க்கை இருக்கு, நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்கு. இந்த வாழ்க்கை 70 வருஷம்னு போட்டுருக்கு பைபிள்ல. கொஞ்சம் பலசாலியா இருந்துச்சுன்னா 80 வருஷம். இப்போ கொரோனா தாக்கி 80 70 ஆகி போச்சு, 70 60 போச்சு. அல்லேலூயா. இன்னொன்று வந்திருக்கான் புதுசா, ஒமிக்ரான் ஒரு வைரஸ். இன்னும் என்னென்னலாம் வரப்போதோ தெரியல. கத்திரிக்காய் விட 170 ரூபா வந்துடுச்சு. ஜனங்கள் ஒரு கொடிய காலம். எனவே இந்த உலக வாழ்க்கை ரொம்ப நல்ல ஒரு வாழ்க்கைன்னு யாருமே நினைக்க கூடாது. இதல்ல, இன்னொரு இடத்துக்கு போறோம் நம்ம. அதுதான் உண்மையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. இதெல்லாம் நமக்கு டெம்பரரி. நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இதுதான் நமக்கு பெர்மனன்ட் நினைச்சு பரலோகத்தை டெம்பரரியாய் நினைக்கிற கூட்டத்தை நாம் பார்க்கிறோம். See, this world is a temporary world. இது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. எனக்கு 61 வயதாகுது. நான் வருஷத்தை எண்ணிக்கிட்டு இருக்கிறேன். உங்க பைபிள்ல போடப்படப்பட்டு 70 வயசு, இல்லைன்னா கூட ஒரு 10 வருஷம் போட்ட 80 வயசு. டக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மூடன்னு செஞ்சிருவேன் 10 ரூபாய். ஏன்னு சொன்னால் கத்துன்னு கத்தி தொடையெல்லாம் போச்சு. போதுமாண்டவரை கத்துவேன். ஏன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு 3 கூட்டம் 4 கூட்டத்தில் நான் பிரசங்கம் பண்ண வேண்டிய நிலை. ஒரு கூட்டத்தில் 1 மணி நேரம் ஆஸ்திரேலியா நம்ம இருக்கும்போது அங்கே 2 நாட்கள் அக்கினி அபிஷேக முகாம்கள். அதில் 24 வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள். தமிழ் பேசுகிறவங்க அல்ல, எல்லாமே ஆங்கிலம் தெரிந்தவர்கள். அங்கே எந்த ஒரு டிரான்ஸ்லேஷனும் கிடையாது. மொத்தமும் ஆங்கிலத்தில் பேச வேண்டும். ஸோ எனக்கு சொல்லிட்டாங்க, காலையில் 10 மணிக்கு உங்கள் கையில் கொடுப்போம், நீங்கள் 1:30 மணிக்கு முடிச்சா போதும். 10 மணிக்கு கொடுத்து எத்தனை மணிக்கு முடிக்கணும்? எவ்வளோ நேரம்? 3.5 மணி நேரம். எந்த கேப்புங்க, தண்ணியை குடிக்க முடியாது. ஒரு கேப் இருந்தால் தானே தண்ணி குடிக்க முடியும். டிரான்ஸ்லேஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம், ஒன்றுமே குடிக்க முடியாது. மதியத்துக்கு பார்த்துக்கிங்க 2 மணிக்கு ஆரம்பிப்போம். 1/2 மணி நேரம் பாட்டு ஒரு சிப் 2:30க்கு கொடுப்போம். நீங்கள் 6 மணி 6:30க்கு முடிச்சா போதும். ஸோ ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் 8 மணி நேரம். எல்லாம் வெளிநாட்டுக்காரன், ஆப்பிரிக்கா, ரஷ்யாக்காரன், அப்படி வெளிநாட்டுக்காரர்கள், சைனீஸ், பாகிஸ்தானிஸ் அண்ட் ஈஜிப்தியன்ஸ். ஸோ டிஃப்ரெண்ட் நேஷனல் பீப்புள். ஸோ அங்கேயும் கர்த்தர் அபிஷேகத்தை ஊற்றினார், வல்லமையை ஊற்றினார். வெளிநாடுகள்லையும் ஒரு கருப்பு இனத்தை சேர்ந்த நம்ம இந்தியர் என்னை கொண்டு போய் கர்த்தர் அங்கே மகிமையாய் பயன்படுத்தினார். ஆக இந்த உலக வாழ்க்கை முக்கியத்துவம் அல்ல, நமக்கு இன்னொரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை பரிசு சைமன் கோபி ஐயாவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கர்த்தர் கொடுத்துட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ நிறைய பேருக்கு என்னன்னா மரணம் என்று சொன்ன பயந்துகிட்டு இருக்கிற ஆட்களை பார்க்க எனக்கு நிறைய போன் வரும். வர்ற போனெல்லாம் பார்த்தீங்கன்னா பயமா இருக்கு, பயமா இருக்கு, பயமா இருக்கு. எதுக்கு பயமா இருக்கு? சிலர் பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிக்கு எனக்கு பயமா இருக்கு. கரப்பாம்பூச்சிக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாதி, டாக்டர் சொல்லியிருப்பாரு, நீ இப்படியே போச்சுன்னா நீ மண்டையை போட்டுருன்னு இருப்பாரு டாக்டர். அதுலேயே பயம். அந்த பயத்திலேயே அவர்கள் வாழ்க்கை சொத்து போய்விடுகிறது. ஆனால் பவுல் சொன்னார், மரணமே உட்கூரங்கே, பாதாளமே
ஏனென்று சொன்னால் Paul was ready to face anything. He was ready to face the death. மரணத்தை சந்திப்பதற்கு பவுல் தயாராக இருந்தார். வெற்றிகரமான வாழ்க்கை வாழ்ந்தார். சோ அதுபோல பாஸ்டர் சைமன் கோபி ஐயா மரணத்தை சந்திப்பதற்குரிய ஒரு தைரியம், திடன், சத்துவம் அவருக்குள்ளே இருந்தது. சோ ரொம்ப சேஃபா, ரொம்ப பத்திரமா ஆண்டவருடைய மடிக்கு போய் சேர்ந்துட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனவே நம்ம ஆண்டவருக்கு என்ன செய்ய வேண்டும்? நன்றி சொல்ல. வேத வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போமா? வெளிப்படுத்தல் 2ல 10வது வசனம். வரப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். சைமன் கோபி ஐயா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட்டார். சீக்கிரமா போயிட்டார். அவர் போனதுக்கு காரணம் என்னன்னா உண்மையாயிருந்தார். உண்மையாயிருந்தார். இன்றைக்கு அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிற அந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, எச்சரிப்பின் வார்த்தை, மரண பரியந்தம், சாகிற வரையிலும் நீ எப்படி இரு, எப்படி இரு. ஆண்டவர் உண்மையின் தெய்வம். நம்மை அழைத்தவர் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். The one who has called you is faithful. அவரிடத்தில் பொய் கிடையாது, ஏமாத்து கிடையாது, பித்தலாட்டு கிடையாது. All in all, our Lord is a faithful God. நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ள தேவன். உண்மையுள்ள தேவன். பாஸ்டர் சைமன் கோபி ஐயாவுடைய வாழ்க்கையில அந்த உண்மை இருந்தது. அந்த உண்மை இருந்தது. இன்றைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மரண பரியந்தம், மரண பரியந்தம் உண்மை, சாகிற வரைக்கும் உண்மை. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுடைய வருகை முந்துகிறது என்று சொன்னால் அவருடைய வருகை வரைக்கும் உண்மை. மரணம் முந்துகிறது என்று சொன்னால் மரணம் வரையிலும் உண்மை. இந்த உண்மை என்று சொல்லும் பொழுது முதலாவது இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற அன்பிலே உண்மை. அல்லேலூயா. அத்தனை பேர் இயேசப்பா மேல பயங்கரமான அன்பு வச்சிருக்கீங்க. உண்மையான அன்பு, உண்மையான அன்பு. இங்க நல்ல அழிவே சொல்றீங்க. திடீர்னு குபுன்னு ஒரு 2 பேரும் துப்பாக்கி தூக்கிட்டு உள்ள வந்து யாராவது இயேசுநாதன் மேல அன்பு வச்சிருக்கேன்னு சொன்னா பட்டுன்னு சுற்றுவேன்னா எத்தனை பேர் இப்பவே சேனல்ல பாக்குறீங்க? அன்புல, அன்பு ஆண்டவர் மேல வைத்திருக்கிற அந்த அன்பிலே ஒரு உண்மை. பவுல் சொன்னார், ரோமர் கதன நிருபம் 8வது அதிகாரம் 36ல இருந்து வாசிக்க பார்ப்போம். ரோமர் 8ல 36ல கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறாரே முற்று ஜெயம் கொள்கிறாய் இருக்கிறோமே. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. பவுல் சொல்கிறார், who will separate me from the love of Jesus? Who can separate me from the love of Jesus? கிறிஸ்துவுடைய அன்பில் இருந்து என்னை பிரிக்கக்கூடிய சக்தி என்ன? யார் பிரிக்க முடியும்? அவர் மேல நான் வைத்திருக்கிற அன்பில் இருந்து
ஒரு சக்தியும் ஒரு தீய சக்தியும் என்னை பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்றைய வார்த்தை சொல்லுது, கடைசி நாட்களில் அன்பு என்ன செய்யும்? இந்த கொரோனா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப தனிஞ்சு போச்சு. இந்த இடையில கொஞ்சம் நல்லா வந்துட்டு இருந்துச்சு, அதுக்கு இந்த மழை வந்து மழையில இன்னும் கொஞ்சம் தனிந்து போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைங்க சர்ச்சுக்கு வரல, உங்களுக்குன்னே தெரியும். எங்க வீட்டுல ஆசையோடு வளர்த்த பூனை செத்து போச்சு, அதனால நான் சர்ச்சுக்கு என்ன செய்யல. மொத்த அன்பு பூனை மேல. சில பார்த்தீங்கன்னா கோழி செத்து போச்சு, மொத்த அன்பு கோழி மேல. இன்னைக்கு இந்த உலகத்திலே மனிதர்கள் உலக பிரகாரமான காரியங்களின் மீது அன்பு, ஈடுபாடு, நாட்டம், இந்த உலகத்தின் மீது நாட்டம். இன்னைக்கு இந்த நவநாகரிக காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மொபைல் இல்லாம இருக்க முடியல. உங்க பிள்ளைகிட்ட வந்து நீங்க மொபைல் போன பிடிக்கிறீங்க, ஒரு பிடுங்க கூட வேண்டாங்க, ஒரு மணி நேரம் நீங்க அதை எங்கேயாவது மறைச்சு வச்சு பாருங்க. ஒரு மணி நேரம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி. இப்ப ஜனங்களுக்கு இந்த மொபைல் மேல அன்பு வந்துருச்சு, இயேசுநாதர் மேல உள்ள அன்பு இல்ல. மொபைல் மேல பைத்தியம் ஆயிட்டான். எப்ப பார்த்தாலும் மொபைல் மொபைல் மொபைல். இந்த பைத்தியமானதுனால நிறைய வாலிப பிள்ளைகள் தப்பான வழிகளுக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறார்கள். தப்பான வழிக்குள்ளே இந்த மொபைல் நடத்தி கொண்டிருக்கு. சர்ச்சுக்கு வர்றவன் முதியெல்லாம் நல்ல பைபிளை தூக்கிட்டு வர்றவன் இன்னைக்கு பைபிளை தூக்கிட்டு வர்றது இல்லை, மொபைலை தூக்கிட்டு வந்துடுறான். என்னடா இதுல பைபிள் இருக்கு, இதுல பைபிள் மட்டுமா இருக்கு, மொத்த அசுத்தமும் மொத்த பேயும் உள்ள கிடக்கு. வேற வழி இல்லை. இந்த காலத்துல யாரோட பேசுறதுக்கு மற்ற அதுக்காக இதை என்ன செஞ்சிருக்கு, வச்சிருக்க வேண்டிய. ஆனால் இயேசு கிறிஸ்துவிடத்திலே எப்படிப்பட்ட அன்பு, இயேசு கிறிஸ்துவிடத்திலே உயிருக்கு உயிரான அன்பு வைத்திருக்கிறோமா என்பதை நாம் பரிசோதித்து பாருங்கள். மரண பரியந்தம் கிறிஸ்து இயேசுவின் மீது நீங்கள் வைத்திருக்கிற அந்த அன்பிலே உண்மை இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாகிஸ்தான்ல இருந்து இங்கிலாந்து நாட்டில் ஒரு காலேஜில் மேற்படிப்பு படிக்கிறதுக்காக ஒரு வாலிப மகளை அங்கே சேர்த்தார். பாகிஸ்தான் வந்து இஸ்லாமிய தேசம், முஸ்லிம். இங்க இருக்கிற அந்த பெண்ணை அங்க இங்கிலாந்துல மேற்படிப்பிற்காக ஒரு யூனிவர்சிட்டியில சேர்த்தாங்க. அங்க அவளுடைய ஹாஸ்டல் மேட், அவ கூட தங்கி இருக்கிற ஒரு ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட், 2 பேர் ஒவ்வொரு ரூமுக்கும். அந்த ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் பேர் வந்து மேரி. மேரி ஒரு கிறிஸ்தவ பொண்ணு. இஸ்லாமிய பொண்ணு, கிறிஸ்தவ பொண்ணு ஒரே ரூம்ல தங்கி இருக்கிறாங்க. மேரி வந்து இயேசப்பா மேல பயங்கரமான அன்பு உள்ளவன், பாசம் உள்ளவன், நல்ல ஜெபம் பண்ணுவான், நல்ல பைபிள் படிப்பான். இந்த இஸ்லாமிய பெண்ணிட்ட ரொம்ப அன்பா பேசுவா. ஆனா ஒரு நாள் இயேசுநாதரை பத்தி சொல்ல மாட்டான், பைபிளை பத்தி சொல்ல மாட்டான். வெறும் அன்பு தான், வெறும் அன்பு தான். இந்த இஸ்லாமிய பெண்ணு பார்க்கிறா, நானும் எத்தனையோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இருக்கிறாங்க எங்க ஊர்ல, எங்க நாட்டுல. இந்த மேரியம் மாதிரி இப்படி ஒரு அன்பு பார்த்ததே இல்லை. இந்த அன்புக்கு காரணம் அவ வணங்குற இயேசு கிறிஸ்து தான் என்று சொல்லி இந்த இஸ்லாமிய பெண்ணும் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டார். இயேசுவை தெய்வமாக, இயேசுவின் பிள்ளையாக மாறினார். வெக்கேஷன் லீவு விட்டாங்க. அவ பாகிஸ்தானுக்கு தன் ஊருக்கு வந்தா லீவுக்காக. வந்த உடனே வீட்டில் சொல்லிட்டா, இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வம் தான்
உண்மையான தெய்வம், அன்புள்ள தெய்வம். அதனால நான் அல்லாஹ்வை கூப்பிட மாட்டேன்னு இனிமே மொத்தமான இயேசுவை தான் கூப்பிட்டு இருக்கிறேன். அந்த குடும்பத்துல முஸ்லிம்ல தீவிரவாதிகள் அவங்க தாய் தான் போய் சொன்னாங்க, இந்த பாரு நம்ம குடும்பமே இஸ்லாமிய தீவிரவாத குடும்பம், நமக்கு கடவுள் அல்லாதான், இயேசுனார் கிடையாது. அதனால நீ இயேசுனார மறந்துடணும் என்று சொல்லி அவளுக்கு எச்சரிப்பு கொடுத்தார். அவ சொன்னா, எனக்கு ஒரே ஒரு ஹார்ட் தான், ஒரு இருதயம் தான், அந்த ஒரு இருதயத்தையும் இயேசுனாருக்கு நான் கொடுத்துட்டேன். அல்லாஹ்வுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு வேற ஹார்ட் இல்லை, வேற இருதயம் இல்லை. அவங்க வீட்டுக்காரங்க ரொம்ப கோபம். அவளை எந்த அளவுக்கு அடிக்க முடியுமா அடிச்சாங்க, எவ்வளவோ செஞ்சு பார்த்தாங்க. கடைசியில இரும்பு நாக்காடியில அவளை உட்கார வச்சு கட்டி, சகடினால கட்டி, கரண்ட்ல கொடுத்து, அந்த கரண்ட் ஏரியாவுக்கு அவன் சாகட்டும்னு சொல்லி கரண்ட்ல கனெக்ட் பண்றாங்க. கரண்ட்ல கனெக்ட் கொடுக்குறாங்க, கரண்ட் வரல, கரண்ட் இல்ல. ரொம்ப வெறுத்து போனாங்க. இவன் நீ எங்கேயும் படிக்க வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், இனிமே உனக்கு எங்க வீட்டுல உனக்கு அனுமதியே கிடையாது என்று சொல்லி அந்த வாலிப மகளை வஸ்திரங்களை எல்லாம் கலட்டி அவளை நிர்வாண கோலமாக்கி அவளை வீட்டை விட்டு அடித்து துரத்தினார். அவளை விட்டு விட்டு அடித்து துரத்தும் போது அந்த தெருவில் இருக்கிற எல்லா வீட்டாருக்கும் அந்த அளவுக்கு சத்தம், பயங்கர சத்தம் போட்டு எல்லா வீட்டாரும் வெளியிலே வந்து இவளை பார்க்கிறார். இவ ட்ரெஸ் எல்லாம் கலட்டி நிர்வாண கோலமாக்கி அவளை அடிச்சு துரத்துறாங்க. மொத்த தெருவில் உள்ளவங்களும் வெளியே வந்து பார்க்கிறாங்க. அவ அந்த தெருவில் நடந்து போகிறார். அந்த தெருவில் உள்ளவங்களும் அந்த வீட்டுக்கு வந்து சொல்றாங்க, உங்க மக தானே, என்ன ஒரு அழகு மக, வெள்ளை வெள்ளேன்னு அவ்வளவு அருமையான ஒரு அங்கி போட்டவளாய் அவள் கௌரவமாய் நடந்து போய் கொண்டிருக்கிறார். இவங்க துரத்துனது வஸ்திரத்துல எடுத்து நிர்வாணமாக்கி, ஆனா இயேசுநாதர் அவளை ஒரு வெள்ளை அங்கினான் என்று சொன்னார். இயேசுநாதர் மீது அன்பு. பாஸ்டர் சைமன் கோபி ஐயா அவர்கள் மரண பரியந்த உண்மை எதுல உண்மை என்று சொன்னால், முதலாவது இயேசுவின் மீது வைத்திருக்கிற அன்பிலே உண்மை. கைகளை ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவராகிய கர்த்தர் மீது வைக்கிற விசுவாசத்திலே உண்மை. விசுவாசம் 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 7வது வசனத்தையும் 8வது வசனத்தையும் வாசிக்க பார்ப்போம். 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக என்ன செய்கிறது? பாருங்க, விசுவாசத்தை என்ன செய்தேன்? காத்துக்கொண்டேன். ஆண்டவர் மீது வைத்த அந்த விசுவாசத்திலே உண்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. பணம் கொட்டிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல சாப்பாடு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒழுங்கா சர்ச்சுக்கு வருவாங்க. பணத்துல கொஞ்சம் நெருக்கடி வருது, ஒரு கடன் பாரம் வருது, சாப்பாடு பிரியாணியா சாப்பிட்டுக்கிட்டு ஆளுக்கு ரசமும் துவையல் வருதுன்னா ஆளை பார்க்க முடியாது. விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடுவார்கள். ஆண்டவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை விட்டு விலகி போய் விடுவார்கள். கொலோசை பட்டணத்து சபைக்கு பவுல் எழுதும் பொழுது என்ன எழுதுறார் பாருங்க. கொலோசியர் 2வது அதிகாரம்
6வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதி. அல்லேலூயா. அவள் என்ன சொல்றாரு? விசுவாசத்தில் எப்படி இருக்கணும்? உறுதி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தில் உறுதி. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை பவுல் எங்க இருந்து எழுதுறாரு தெரியுமா? எங்க இருந்து எழுதுறாரு? சிறைச்சாலைக்குள்ள இருந்து எழுதுறாரு. ஜெயிலுக்குள்ள இருக்கிற ஆளு நல்லா அடி, எலும்பெல்லாம் போட்டு ஒடிஞ்சு, எலும்பெல்லாம் அடி, உடம்பெல்லாம் அடி, இவ்வளவு அடிகளை பட்ட நிலையிலே பவுல் எதை பத்தி எழுதுகிறார்? விசுவாசம். விசுவாசத்திலே உறுதி, விசுவாச வாழ்க்கையிலே உண்மை. கர்மான தேவனுடைய பிள்ளைகளே, மரண பரியந்தம் உண்மையாயிரு. அந்த மரண பரியந்தம் உள்ள உண்மையிலே முதலாவது இயேசுவின் மீது வைத்திருக்கிற அன்பிலே உண்மை, இரண்டாவது இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருக்கிற விசுவாசத்திலே உண்மை. அந்த விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நம்பிக்கையையும் குறிக்கிறது. நம்பிக்கை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. யோபு சொல்றார், யோபு 13:15 வாசிங்க பாப்போம். யோபு 13:15 வசனம். அவர் என்னை கொன்று போட்டார், அவர் என்னை கொன்று போட்டார். அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன். யார் மீது நம்பிக்கையா இருப்பேன்? அவர் மேல். அந்த அவர் யாரு? இயேசு. ஆண்டவர் ஒருவேளை என்னை கொண்டு போட்டால் கூட பரவாயில்லை, நான் செத்தாலும் பரவாயில்லை. நான் யார் மேல நம்பிக்கையா இருப்பேன்? ஆண்டவர் மேல. ஆண்டவர் மேல. இன்றைக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சைமன் கோபி பாஸ்டர் அவனுடைய வாழ்க்கையில இருந்த இரண்டாவது குணாதிசயம் விசுவாச வாழ்க்கையில உண்மை. விசுவாசத்தை காத்துக்கொண்டா, விசுவாசத்திலே உறுதியோடு இருந்தா. வாலிபன் ஒருவன் 12 வயசு, சின்ன வயது வாலிபன், திடீரென்று நோய்வாய்ப்பட்டான். அவனுடைய உடம்பு கூனி குறுகி அவனுடைய பலமெல்லாம் போய்விட்டது. அவனை கொண்டு போய் ஆஸ்பத்திரியிலே சேர்த்தார்கள். வயசு 12 தான். வெயிட் பார்த்தீங்கன்னா 20 கிலோ வந்துட்டான். டாக்டர்கள் சொன்னாங்க, என்ன நோய்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல, ஆனா ஒண்ணு, இன்னும் 1 வாரம் தான் செத்துருவான், உங்க மகன் செத்துருவான். 3 மாதங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தும் ஒரு பிரயோஜனம் இல்லை, செத்துருவான் என்று சொன்னார். எனவே நீங்க வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க. இந்த வாலிபனை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தாங்க. சொந்தக்காரங்களுக்கு சொன்னாங்க, இன்னும் 1 வாரத்துல செத்துருவான், 1 வாரத்துல செத்துருவான், 1 வாரத்துல செத்துருவான். சொந்தக்காரங்க எல்லாம் வீட்டுக்கு வருவாங்க. அந்த வீடே பார்த்தீங்கன்னா செத்த வீடு மாதிரி ஆகி போச்சு. 1 வாரம் தாண்டிச்சு, சாகல. 1 வாரம் தாண்டிச்சு, என்ன செய்யல? சாகல. இவ்வளவு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், செத்துருவான்னு டாக்டர் சொன்னாரு. எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இன்னும் சாகலையம்மா, இன்னும் சாகல. 1 மாசம் ஆச்சு, இன்னும் சாகல. 1 மாசம் ஆச்சு, இன்னும் சாகல. எத்தனை வயசுல அவர் செத்தார்னா 94 வயசுல செத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்தான் கென்னத் ஹெகின் என்கிற தேவனுடைய மனிதர். விசுவாசத்தை குறித்து உலகம் முழுவதும் வல்லமையாய் பிரசங்கம் பண்ணின தேவ ஆவியினால நிரப்பப்பட்ட மனிதர். இவங்கெல்லாம்
செத்துருவான் செத்துருவான் செத்துருவான்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த 12 வயது அந்த 20 கிலோ வெயிட் குறைஞ்ச நிலையிலும் பைபிளை திறந்து படிச்சுக்கிட்டே இருப்பார். பைபிளை திறந்து அந்த வயசுலேயே பிரசங்க குறிப்புகள் எடுப்பார். அவங்க அம்மாட்ட சொல்லுவார், மம்மி நீங்க சொல்ற மாதிரி நான் செத்துற மாட்டேன், நான் ஒரு பெரிய ஊழியக்காரனா வருவேன், உலகம் முழுசு இந்த பைபிள்ல உள்ள வார்த்தையை சொல்லுவேன், விசுவாசத்தை பத்தி போதிப்பேன் என்று சொல்லுவார். 12 வயசுல செத்துருவான்னு சொன்ன ஆளு 94 வயசு வரைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எழுதின புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கரமான புக்ஸ். இன்னைக்கு அவரை உலகம் முழுவதிலும் தேவன் பயன்படுத்தினார். காரணம் என்னவென்று சொன்னால் அவருக்குள்ளே ஒரு விசுவாசம் இருந்தது. நினைக்க வழியுங்கள், விசுவாசம் என்பது ஒரு ஆவி. விசுவாசம் என்பது என்னது? ஒரு ஆவி. Faith is a spirit. காலேபை குறித்து வேதம் என்ன சொல்லுது? காலேபுக்குள்ளே வேறு ஆவி. Caleb had a different spirit. வேறு ஆவி என்று சொன்னால் என்ன? 12 பேரு கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்புனாங்க. 12 பேருமே மொத்தமா சொன்னா அந்த தேசம் நல்ல தேசம் தான், பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம் தான் அப்படின்னு சொன்னாங்க 12 பேரும். ஆனா 10 பேர் சொன்னா, ஐயோ அந்த தேசத்தை நம்ம என்ன செய்ய முடியாது, சுதந்தரிக்கவே முடியாது. We cannot go and inherit that nation. அவங்கெல்லாம் அரக்கர்கள், அங்க இருக்கிறவன பயங்கரமான பலசாலி, நம்மளை கொட்டுவான், நம்மளை ஒழிச்சு கட்டிடுவான் என்று 10 பேர் சொல்றான். ஆனா காலேப் மட்டும் சொல்றார், நான் போய் எளிதில் அந்த தேசத்தை என்ன செய்யலாம், ரொம்ப ஈஸியா என்ன செய்யலாம், சுதந்திரித்துக் கொள்ளலாம். ஏன் இப்படி சொன்னார்னா, காலேபுக்குள்ள என்ன இருந்துச்சு? வேறு ஆவி. அந்த வேறு ஆவி என்பதுதான் விசுவாசத்தின் ஆவி. கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் புத்தகம் 6வது அதிகாரத்துல 3வது வசனத்துல பாத்தீங்கன்னா விசேஷித்த ஆவி, ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா எக்ஸலன்ட் ஸ்பிரிட் வருது, யூனிக் ஸ்பிரிட் வருது, ஸ்பெஷல் ஸ்பிரிட் வருது. தானியேலுக்குள்ள விசேஷித்த ஆவி. அந்த விசேஷித்த ஆவி என்று சொன்னால் என்னது? பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தாச்சு. பத்திரத்துக்கு என்ன பத்திரம்? யாராவது ஜோம் பண்ணா சிங்க கவிக்குள்ள தூக்கி என்ன செய்யும், போடுவோம். சிங்கங்கள்லாம் பட்டினியா கிடக்கு, உள்ள நுழையுமே சிங்கங்கள் கடித்து கொதறி உன்னை கொல்றோம். அப்படிப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட்டை அங்க போட்டு பத்திரம் கையெழுத்தரம் வைக்கப்பட்டது என்று தெரிந்துமே தானியேல் யாருக்கும் தெரியாம கதவை பூட்டி ஜன்னலை பூட்டி ஜோம் பண்ணல. ஜன்னலெல்லாம் திறக்கிறான், கதவுகளெல்லாம் திறக்கிறான், எப்பொழுதும் போல. அவன் மனசுக்குள்ள என்ன எண்ணம் இருக்கு? லெட் எவரிஒன் see me. எல்லாரும் என்னை பார்க்கட்டும், நான் ஜெபம் பண்றதை பார்க்கட்டும். ஏனென்று சொன்னால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று செய்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் கண்டுபிடிச்சாங்க. அவரை தூக்கி சிங்க கெவிக்குள்ள போட்டாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். எல்லாம் கர்மான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப தானியேலுக்குள்ளே இருந்த விசேஷித்த ஆவியும் என்ன ஆவின்னா விசுவாசத்தினா, விசுவாசத்தினா. இன்றைக்கு உங்களுக்குள்ளே அதே விசுவாசத்தின் ஆவியை கர்த்தர் இறக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது? இப்பொழுது. எப்பொழுது? பக்கத்துக்குள்ள பார்த்து சொல்லுங்க, இப்பொழுது. You should be filled with the spirit of faith. ஆவியானவர் விசுவாசத்தின் ஆவியினால் உங்களை நிரப்ப வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையில உண்மை. ஆமென். பாஸ்டர் சைமன் கோபி அவர்களுக்குள்ளே அந்த விசுவாசத்தின் ஆவியானவர். பூவிக்கிறவங்க கோயம்பேட்டில் பூவிக்கிறவங்க பூக்காரமா
நல்ல பூ விற்பாங்க, நைட்டு வாங்கிட்டு வருவாங்க, சரக்கு வாங்கிட்டு வந்து இந்த அம்மா குடிப்பாங்க. அந்த அம்மாவுடைய கணவர் 24 hours குடிச்சு போதையில் கிடப்பாங்க. அப்படிப்பட்ட அம்மாவை ஆண்டவர் தொட்டார். அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர்களை வந்துட்டாங்க. குடியெல்லாம் போயிடுச்சு, பச்சாரம், வேசித்தனம், அசுத்த வாழ்க்கையெல்லாம் போயிடுச்சு. கணவரை எப்படியாவது கொண்டு வரணும். கணவன் சொல்லி பார்த்தாங்க, இந்த பைத்தியக்காரி, நான் எத்தனை வருஷமா 24 hours போதையில கிடக்கிறாங்க, நான் ஒரு நாளும் இந்த குடியை நிப்பாட்ட மாட்டேன், நீ சொல்ல மாதிரி இயேசுநாதருடைய பிள்ளையா மாற மாட்டேன் என்று பல வைராக்கியமாய் சொன்னார். ஆனால் இந்த அம்மாவுக்குள்ள ஒரு விசுவாசத்தினால் இறங்குச்சு, பயங்கரமான விசுவாசத்தினால். சொந்தக்காரங்க எல்லார்ட்டையும் என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு கர்ச்சிப்பு, அந்த கர்ச்சிப்பை கொண்டு போய் போதகர் கையில கொடுத்து ஜோம் பண்ண போறேன். அந்த போதகர் ஜோம் பண்ணி பிளஸ் பண்ணி அந்த கர்ச்சிப்பை கொடுப்பாரு. அந்த கர்ச்சிப்பை என் ஹஸ்பண்ட் படுக்கிற தலையணைக்குள்ள உள்ள திணிச்சு வைக்க போறேன். இன்னைக்கு திணிச்சு இன்னைக்கு அதுல தலை வச்சு படுக்க போறாரு. நாளைக்கு காலையில இருந்து என் ஹஸ்பண்ட் குடிக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பேச்சு. அதே மாதிரி போதகர் ஜோம் பண்ணி கொடுத்தாரு, தலையணைக்குள்ள வச்சாங்க. எல்லாரும் போன் பண்ணி சொல்றேன், நாளைக்கு இருந்து என் ஹஸ்பண்ட் குடிக்க மாட்டேன். நிறைய பேர் சொன்னாங்க, என்னடி பைத்தியக்காரி, கண்டினியூஸா குடிச்சுக்கிட்டு இருக்கவன் திடீர்னு எப்படி நிப்பாட்ட முடியும், கொஞ்சம் கொஞ்சமாவது நிப்பாட்டினாலும் பரவாயில்ல, ஒரே நாள் அவன் குடிக்கவே மாட்டாரு அப்படிங்கிறையே என்று கிண்டல் பண்ணினார்கள், கேள்வி பண்ணினார். படுத்திருக்கிறார். காலையில 7 மணிக்கு எழுப்பிட்டார். காலையில எழுப்பி கொஞ்ச நேரம் இருந்துட்டு நேர ஒயின் ஷாப் தான் போற. எல்லாரும் போன் பண்ணி, நீ தானே சொன்ன நாளைக்கு இருந்து குடிக்க மாட்டாரு, இப்போ ஒயின் ஷாப்பை போய்கிட்டு இருக்கிறான் பாரு என்றாங்க. அப்பயும் இந்த அம்மா சொன்னாங்க, ஒயின் ஷாப்புக்கு போகட்டும் பரவாயில்ல, ஆனாலும் குடிக்க மாட்டார், குடிக்க முடியாது, என் ஆண்டவர் குடிக்க விட மாட்டார். அல்லேலூயா. அந்த மாதிரி ஒரு ஃபைத், அந்த மாதிரி ஒரு விசுவாசம். ஒயின் ஷாப்புக்கு போனார். டேய் எனக்கு ஒயின் கொடுறா சொல்லி காசை கொடுத்தார். அவன் கண்ணாடி டம்ளர்ல அந்த சரக்கை ஊத்தி கொடுக்குறான். அதை குடிக்க போறாரு. வாய்கிட்ட வந்துருச்சு. திடீர்னு கண்ணை வச்சு பார்க்கிறாரு, அந்த ஒயின் மொத்தமுமே பிளட்டா மாறிடுச்சு, ரத்தமா மாறிடுச்சு, ரத்த வாடை. டேய் உன் ஒயினை கேட்ட நீ வந்து ரத்தத்தவா கொடுக்குறேன்னு அதை கீழே போட்டு உடைச்ச. அவன் இன்னொரு டம்ளர்ல ஊத்தி கொடுத்தான், இன்னொரு கண்ணாடி டம்ளர். பக்கத்துல போனா திரும்ப ஒரு ரத்தமா மாறிடுச்சு. போடா நீ என்னை ஏமாத்துற, நான் வேற கடைக்கு போறேன் என்று சொல்லி அதை போட்டு உடைச்சிட்டு இன்னொரு கடைக்கு போனான். அங்கேயும் பணத்தை கொடுத்தார். வாய்க்கிட்ட வரும்பொழுது ரத்தமாய் மாறிவிட்டு இன்னொரு கடைக்கு போனா, எங்க போயுமே அவரால் குடிக்க முடியல, குடிக்காமலே வீட்டுக்கு வந்தார், ரட்சிக்கப்பட்டார். ஒரு சகோதரியினுடைய விசுவாசம். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் அந்த விசுவாசத்திலே ஒரு உண்மையை நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அன்பிலே உண்மை. இரண்டாவது எதுல உண்மை? விசுவாசத்தில். விசுவாசத்தில் உண்மை. மூணாவது பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 20 எஸ்தர் புஸ்தகத்தில் 4வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். எஸ்தர் 4:16. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறிடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே. யாருக்கு தெரியும்?
தெரியும் யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் 16வது வசனமா, நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து. எஸ்தர் சொல்றா மொர்தெகாய்க்கு, நீர் போய் சூசானிலே இருக்கிற 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் என்ன செய்வோம்? உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் ராஜாவினிடத்திலே என்ன செய்வேன்? பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். நான் செத்தாலும் என்ன செய்கிறேன்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ்தருக்குள்ளே ஒரு ஆழமான ஒரு உறுதி இருந்துச்சு, உண்மை இருந்துச்சு. என்ன உறுதினா, நானும் என் தாதிமார் என்ன செய்யணும்? உபவாசத்திலும் ஜெபத்திலும் என்ன செய்வோம்? மொர்தெகாய், நீரும் நம்ம ஜனங்களும் நீங்கள் என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க, உபவாசத்தில் இருங்க. நானும் என்ன செய்யறேன்? தாதிமாரோடு சேர்ந்து உபவாசத்தில் இருக்கிறேன், ஜெபத்தில் இருக்கிறேன். இப்போ மூன்றாவது, ஜெபத்திலே உண்மை, ஜெப வாழ்க்கையிலே உண்மை, ஜெப ஜீவியத்திலே உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாஸ்டர் சைமன் கோபி ஐயா அவர்கள் ஒரு ஜெப வீரன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை தட்டி தான் கர்த்தரை மகிமைப்படுத்துங்களேன். ஹல்லேலூயா. ஜெப ஜீவியத்திலே உண்மையுள்ளவராய் இருந்தார். ரோமர் 12:12 பவுல் என்ன சொல்றார் பாருங்க. ரோமர் 12:12 வாசித்து பார்ப்போம். நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்கள், ஜெபத்திலே பொறுமையா இருங்கள். சரி, ஜெபத்திலே உறுதியாய் தருங்கள். ஜெபத்திலே எப்படி இருங்கள்? உறுதியாய் தருங்கள். ஜெப வாழ்க்கையில ஒரு உண்மை இருக்கணும். சிலர் நான் உபவாசம் இருக்க போறேன், நான் ஜெபம் பண்ண போறேன் என்று பக்கத்து வீடு, எதிர் வீடு, சொந்தக்காரங்க எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க. நாளைக்கு நான் உபவாசங்க, நாளைக்கு நான் பாஸ்டிங்க, நாளைக்கு நல்லா ஜெபம் பண்ண போறேன், ஃபுல்லா ஜெபத்துல தான் இருக்க போறேன். முதல் நாள் சொல்லிடுவாங்க. காலையில 7 மணிக்கு பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல ஒரு இட்லி சாம்பார் வாடை கமகமான்னு வரும். இந்த வாடையே இந்த அம்மாவுக்குள்ள ஒரு பசியை உண்டாகி, ஐயோ இன்னைக்குன்னு பார்த்து உபவாசம்னு சொல்லி இருக்கிறேன். பரவாயில்ல, யாரும் நம்மளை பார்க்கல, என் புருஷன் இன்னைக்கு எழும்பல, என் புருஷனுக்கு நீ இட்லியை வைக்கிறேன், நானும் இட்லி வைக்கிறேன். அவர் எழும்புள்ள யாருக்கும் தெரியாம ஒரு 2 இட்லி முடிஞ்சிட்டு நம்ம ஜெபத்துல உட்காரலாம். யாருக்கும் தெரியாம 2 இட்லியை முடிஞ்சிட்டு புருஷன் என்ன நினைப்பான்? என் மனைவி நல்ல உபவாசத்தில் இருக்கிறா, ஜெபத்தில் இருக்கிறா, பெரிய காரியங்கள் கர்த்தர் என் குடும்பத்துக்கு செய்ய போறார் எதிர்பார்ப்பார். இந்த மாதிரி 2 இட்லியை முடிக்கணும். புருஷனை வேலைக்கு அனுப்பிட்டு இன்னொரு 2 இட்லி. யாரும் பார்க்கல. நீங்க எதிர்த்துல பயங்கரமான பசியா இருக்கு, யாருமே பார்க்கல. எத்தனை தானே பாக்குறாரு, பரவாயில்ல இன்னொரு 2 இட்லி. சாதாரணமா 3 இட்லி சாப்பிடுறாரு, அன்னைக்கு 6 இட்லி. ஜெபத்தில் உட்காருவாங்க, தூக்கமாவாங்க. கொஞ்சம் தூங்கிட்டு பிறகு நம்ம ஜெபத்தில் உட்காருவோம். அப்படி படுப்பாங்க. 12-1 மணி ஆயிரும். ஐயோ பிள்ளைங்க வந்துட போது. இப்படியே பார்த்தீங்கன்னா அந்த நாள் முழுசும் ஜெபமும் இருக்காது, உபவாசம் இருக்காது. ஏன்னா ஏமாற்றமாக. ஆனா கொர்நேலியுடைய வாழ்க்கையில பாருங்க. அப்போஸ்தலர் 10:30 வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 10:30 வசனம். அதற்கு கொர்நேலியு, 4 நாளைக்கு முன்னே இந்நேரத்திலே நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என் வீட்டிலே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். என் வீட்டிலே நான் என்ன செய்தேன்? உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த மனுஷன் ஒருவன் எனக்கு முன்பாக நின்று, கொர்நேலியுவே, உன் ஜெபம் கேட்கப்பட்டது. உன் ஜெபம் என்ன செய்தது? கேட்கப்பட்டது. பாருங்க, கொர்நேலியு ஜெபம் பண்றான். கொர்நேலியு வீட்டுக்குள்ள யார் வந்திருக்குது? யார் வந்திருக்குது? நீங்களும் ஜெபம் பண்றீங்க. எத்தனை பேர் வீட்டுக்குள்ள தேவதூதன் இறங்கி வந்திருக்கிறான்? தேவதூதன் என் வீட்டுக்குள்ள இறங்கி வந்திருக்கிறான்னு சொல்ல கையை வைத்து ஒரு அடையாளம் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா.
கொர்நேலியு ஜெபம் பண்றான், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றான். அதாவது ஜெபம் என்பது நம்ம ஆண்டவரோடு கூட பேசுவது. வேதத்தில் பல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டாலும் ஒரே வார்த்தையில சொல்ல போனா ஆண்டவரோடு நம்ம பேசுகிறது தான் ஜெபம். அதுதான் ஜெபம். ஆண்டவரோடு ஜெபிப்பதிலே ஒரு கருத்து இருக்க வேண்டும். எலியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன், பைபிளை போட்டு உங்களை போல உள்ள மனுஷன், இன்னும் சுருக்கமா சொல்ல போனா உங்களை காரணம் கேடு கட்ட மனுஷன் தான். ஆனாலும் அவன் ஜெபம் பண்ண போது மழை என்ன செய்தது? வானத்தை என்ன செஞ்சான்? அழைத்து போட்டான். திரும்ப ஜெபம் பண்ணும் போது வானத்தை கிழித்து மழை என்ன செய்தது? பொழிந்தது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரண எளிய மனிதனா இருந்தாலும் எளிய மனுஷியா இருந்தாலும் ஜெப வாழ்க்கையிலே ஒரு உண்மை, ஜெப வாழ்க்கையிலே ஒரு உண்மை. ஜெபிக்காம நம்ம எதையும் ஆண்டவர்கிட்ட வாங்கிட முடியாது. ஜெபிக்காம இந்த உலகத்துல எதையும் நம்ம சாதிக்க முடியாது. ஜெபம் இல்லாம நாம் ஆண்டவரிடமிருந்து எந்த ஒரு நன்மையையும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சைமன் கோபி ஐயா அவர்கள் ஒரு ஜெப வீரன், ஜெபத்திலே தரித்திருக்கிற வீரன், உபவாசத்திலே தரித்திருக்கிற வீரன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேரு உபவாசத்துல இருக்கிறீங்க? 2 பேர் தான் கை உயர்த்து, எல்லாம் மூக்கு முடிக்க சாப்பிட்றாள் ஏதோ உட்காந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துல ஒரு தேவ பிள்ளை எத்தனை தடவை உபவாசம் பண்ணணும்? ஒரு எத்தனை தடவை? 2 தடவையா? 2 நாளா? 2 நாள். அப்பா எங்க போட்டிருக்கு பைபிள்ல? நான் பைபிள்ல போட்டிருக்க சத்தியத்தை சொல்றேன். எத்தனை தடவை உபவாசம் பண்ணணும்? 40 நாள். பைபிள் படி இயேசுரார் சொன்னார், சதுசேயர் பரிசேயருடைய நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாகிறாவிட்டால் எங்க போக முடியாது. அவங்க 2 பேரும் எத்தனை தடவை உபவாசம் இருக்கிறான்? வாரத்துல 2 தடவை. அவன் 2 தடவை இருக்கிறான்னா அதற்கெல்லாம் அதிகமா நம்ம இருக்கணுங்கிறார் ஆண்டவர். அவன் 2 டைம்னா நம்ம அட்லீஸ்ட் எத்தனை டைம்? 3 டைம். அட்லீஸ்ட் ஒரு 3 டைம். அந்த நாட்கள்ல இப்போ உள்ளது மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா காலையில ஒரு சாப்பாடு, மதியம் ஒரு சாப்பாடு, ராத்திரி ஒரு சாப்பாடு, வெளியே போய் 11 மணிக்கு இன்னொரு ஃப்ரைட் ரைஸை தின்ட்டு வர்றான், பரோட்டாவை தின்ட்டு வர்றான். ஈஸ்டர் போல நைட் எல்லாம் ஹோட்டல் இருக்கு சாப்பிட்டு வர்றான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் கானானுக்கு நடந்த போது எத்தனை டைம் சாப்பாடு கொடுத்தாரு கர்த்தர்? என்னென்ன சாப்பாடு கொடுத்தாரு? மன்னா காலை 2 டைம் சாப்பாடு. அப்ப ஒரு நாளைக்கு 2 டைம் சாப்பாடுனா 3 டைம்னா கிட்டத்தட்ட கணக்குப்படி பார்த்தா 1.5 நாள் நம்ம என்ன செய்யணும்? உபவாசம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் எனக்கு போன் பண்ணாரு, ஐயா நானும் என் மனைவியும் ஒரு 10 நாள் உபவாசத்துல இருக்கிறோம். எத்தனை நாள் உபவாசத்துல இருக்கிறோம்? இன்னைக்கு 10வது நாள் நாங்க முடிக்க போறோம். நீங்க ஜெபம் பண்ணி எங்க உபவாசத்தை என்ன செய்யணும்? முடிக்கணும். சரிட்டு நானும் போயிட்டேன். கோயம்பேடு அவர் வீடு, கோயம்பேடு போயிட்டேன். நான் போய் உட்கார்றேன். சுட 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 மெதுவடை ஒரு 3 வடை, பெரிய பெரிய வடை. பருப்பு வடை அது ஒரு 3 வடை. சோ அந்த உளுந்து வடை, பருப்பு வடை, இது 2 3 பெரிய பெரிய வடை. ஒரு டம்ளர் ஃபுல்லா பாலுல தண்ணிய ஊத்தல, அவ்வளவு திக்கா ஒரு காபி. எனக்கு பயங்கர சுத்தம். பாவம், இதுக்கு உபவாசத்துல கிடந்து நமக்கு இவ்வளவு பருப்புடைய இவ்வளவு நல்ல மெதுவடைய கொடுக்குறாங்களே என்று சொல்லி நான் வாயில வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாப்பிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் புருஷன் கொண்டாட்டி வந்தாங்க. அதுல இதே மாதிரி தட்டுல 3 6 வடை வச்சிருக்காங்க, 2 பேரும் வச்சிருக்காங்க. எனக்கு உபவாசத்தை முடிச்சுட்டாங்கடா. முடிச்ச பிறகு இப்ப பிரேயரா, இதை முடிக்கிறதுக்கு முன்னாடி பிரேயரான்னு புரியல. அப்ப நானு, நீங்களும் இப்ப சாப்பிட உட்காடுறீங்களே, சாப்பிடுறீங்களே, நீங்க என்ன பாஸ்டிங் முடிச்சிட்டீங்களா? நீங்க ஜெபம் பண்ண பிறகு தானே முடிக்கணும். நீங்க
ஜோமன போறதாயா நாங்க முடிப்போம், அதுக்கு முன்னாடி முடிக்க மாட்டேன். ஜோம் இப்பவே நீ 6 வடை கையில் வச்சிருக்கியா? இதெல்லாம் கணக்கு இல்லை. நான் சோறு தான் சாப்பிடல, என்ன செய்யல? 10 நாள் எது சாப்பிடலையா? ஏயா நீ சோறுன்னா கூட ஒரு பரவாயில்லை, இந்த பருப்புலையும் மெதுவடையிலையும் எவ்வளவு சக்தி இருக்கு. இன்னைக்கு அனைவரும் இப்படிப்பட்ட ஒரு உபவாசம், இப்படிப்பட்ட ஒரு உபவாசம். நிறைய பேருக்கு வந்து உபவாசம்னாலே என்னன்னு தெரியல. ஆனா நான் பார்த்து சைமன் கோபியை நான் பார்த்திருக்கேன். வெளியே காட்டிக்கிட மாட்டேன், சைலண்டா இருப்பார். ஆனா உபவாசத்தில் இருப்பார், ஜபத்தில் இருப்பார். அந்த ஜபத்தில் உண்மை, ஜபத்தில் உண்மை. எனவே அவருக்கு கர்த்தர் வைத்திருந்த அந்த நீதியின் கிரீடத்தை அவர் சுதந்திரித்து கொண்டார். கைகளை தட்டி கத்திரமை. நிறைய காரியங்கள உண்மை இருக்கு. இன்னைக்கு 3 குறிப்புகளை பார்த்துருக்கோம். இயேசுநாதன் மேல வைக்கிற அன்புல உண்மை, இயேசுநாதன் மேல வைக்கிற விசுவாசத்துல நம்பிக்கையில உண்மை, 3வது எதுல உண்மை? ஜபத்துல உண்மை. ஹல்லேலூயா. இந்த 3 விதமான உண்மையை இன்றைக்கு ஐயாவுடைய அந்த நினைவு நாள் என்று கர்த்தர் நமக்குள்ளே ஊற்ற அவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்படியே நம்ம எழுப்பி நிற்போம். இது ஒரு ஸ்தோத்திர கூட்டமாய் இருந்தாலும் இது ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் கூட்டமாய் நான் பார்க்கிறேன். ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிவைவல் மீட்டிங்காக இன்றைக்கு மகிமையான தேவனுடைய பிரசன்னம் நம்மத்தில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. பெரிய காரியங்கள் செய்ய போகிறார் சொல்லி விசுவாசிக்கிறேன். நிச்சயமாக தேவன் ஒரு நம்ம மிகவும் அன்பாக இருக்க வேண்டும். மிகவும் அவர்கள் உண்மையோடு இருக்கும்போது, நம்ம விசுவாசத்தில் உண்மையா இருக்கும்போது, நம்ம கிட்ட தேவனிடத்துல கிட்ட சேரும்போது தேவன் நம்மளோடு இருக்க பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். நம்மளோடு இருந்த அதிசயங்கள் அற்புதங்கள் நம்மளை கொண்டு, நம்ம கரங்களை கொண்டு தேவன் நம்ம சொந்த கண்களால காரியங்கள் செய்ய போகிறாரு. நிச்சயமாக தேவன் நம்மளை மெய்யாகவே ஆசிரிக்க போகிறாரு. நம்ம கடைசியாக டேவிட் ராஜன் ஐயா வந்து ஜெபத்தை எடுப்பார். ஹல்லேலூயா. மகிமையின் தேவன் எங்களோட கூட இம்மட்டும் இடைப்பட்டுக் கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. பரலோகத்தின் பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு இந்த பூமியிலிருந்து வந்ததான ஆண்டவரே அப்பா சைமன் கோபி அவர்களுடைய நினைவினால் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம். ஆம் ஆண்டவரே, அவருடைய மரணம் உம்முடைய பார்வைக்கு அருமையாக இருந்தது. ஆகினாலே அவர் இந்த உலகத்திலே போராடினது போதும் என்று ஆழ்ந்த ஒரு நித்திரைக்கு நீங்க ஆழ்த்திருக்கிறீங்க. அவரை இளைப்பாறும் ஸ்தலத்திலே அவரை ஆண்டவரே படுக்க வைத்து இளைப்பாறும்படியாய் செய்திருக்கிறேன். உமக்கு கோடான கோடி நன்றி. உமது வருகை நாளிலே அவரை ஆண்டவரே உயிரோடு எழுப்பி மீண்டும் எங்களிடத்திலே அழைத்து வருவீர் என்பது நாங்கள் ஆண்டவரே ஒருவேளை நாங்களும் உயிரோடு இருப்போமானால் அப்பொழுது எங்களுடைய கண்கள் காணும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் ஆண்டவரே, அப்படியாய் கூட ஆண்டவரே உயிரோடு இருக்கிற நாங்களும் கூட ஆண்டவரே உமது வருகைக்கு முன்னதாக இந்த சரீரம் செத்து அப்பா மாம்சம் அழிந்து ஆவிக்குரிய அந்த சரீரத்தை பெற்று மறுரூபம் பெற்றவர்களாய் நாங்கள் உம்மை தரிசிப்போம் என்று வேதம் சொல்கிறது. அதற்கு ஒரே ஒரு காரணம், உண்மையிலே நாங்கள் வைத்ததான விசுவாசமும் நீர் எங்களிலே நிலைத்திருக்கிறதுமான இந்த காரியம் கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும் போது நாங்கள் ரட்சிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது. ஆகையினாலே இந்த ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்பதும் விசுவாசத்திலே உறுதியாய் இருப்பதும் கர்த்தருடைய அன்பை விட்டு பிரியாது இருப்பதும் எங்களை எப்போதும் இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். கேட்கப்பட்டதான இந்த வார்த்தைகள் நிமித்தம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் என் மரணத்திலேயும் கர்த்தருடைய பார்வையிலே அருமையா இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஒருவருக்குள்ளும் வரட்டும். என் மரணத்திலும் நான் கர்த்தரை தரிசிப்பேன் என்கிறதான எண்ணம் ஒவ்வொருக்குள்ள வர தேவன் தாமே இப்போது ஒவ்வொருக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஆகையினால் ஆண்டவரே கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கிறவர்கள் இது முதற்கொண்டு பாக்கியவான்கள் என்று எழுதிய வேதம் சொல்கிறது. என்ன சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளே மரிக்கும் போது மட்டும்தான் அந்த உயிர்த்தெழுதலிலே ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிற